அப்படியா? அட்ரஸ் அதான். அப்படியா? ஆமா. சரி சரி. அவர்கிட்ட நீ போய் 5 ரூபா கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா நீ வெளிய வந்த உடனே ஒரு கையில பக்கிட்டு ஒரு கையில தொடர்ந்து எடுத்துட்டு அவர் உள்ள போவாருமா. எதுக்குன்னா அப்படியா? போய் போய் கக்கூஸ் கழுவிட்டிய கூப்பவா சொல்றீங்க? என் மோயை பார்த்தா என்ன கக்கூஸ் கழுவுற மாதிரி இருக்கு. அண்ணா ஓய் பாப்பா பாரு ஓய் பாப்பா ரேஸ் பட் பொம்பளையில எக்கு தக்கமா பேசுறீன்னு வெச்சுக்கோ. ஏன்னா வாயில ஒரு பல்லு இருக்காதாமா. கண்டால வலி எலும்பு கேட்டு பாரு எப்பேர் செட்ல கேட்டு பாரு எப்பேர்பட்ட பொம்பளை. ஆமா செட்லயே சொன்னாங்க ஒண்ணா நம்பர் தேவடியா. ஏய் அப்படியா? ஏய் அருவிகா அப்படியா? நான் அப்பேர்பட்ட பொம்பளையா? நல்ல ஜோரான பொம்பளை. ஆமா. அண்ணா ஓய் அண்ணா திருவேம்பலகான்னு கூப்பிட்டுல. நானு கத்திரிக்காய் காம்பளைக்கு நின்னேன். அப்படிங்க சொன்னீங்களா? சரி நானும் ஒரு பொட்டப்பல்ல வந்திருக்குன்னு என்னைய பார்த்தவனுக்கு வரலையா? என்ன நோவா? நோவா? நான் நோவர் சொல்றேன். இல்ல கேக்குறேன். ஒரு ஆடல் பாடல் நீங்க பாடுவாயா? இல்ல என் வாய் தோல் வாய். ஒரு பாட்டு தான் பாடுங்களேன். ஓ பாடல் கேக்குறேன். இப்ப எடுத்து விடுறேன் பாரு. எடுத்து விடுங்க பாக்கலாம். ஏய் டாலாக்கு டோல் த பீமா. ஏய் கண்ணம்மா மலையிலே ஐயா பாலம்மா. ஏய் கண்ணம்மா. ஏய் கண்ணம்மா மலையிலே ஜமா. ஏய் கண்ணம்மா மலையிலே ஜமா. ஏய் கண்ணம்மா சுத்தி மதுர பாலம்மா. சொன்னேன். இல்ல விளக்க மருந்த கொடுங்கயா. இவனை விளக்க மாத்த வச்சு வேற பேர் வச்சாதான் பொம்பளை பேர் தான் கரெக்டா பேசுவான். என்ன டேய் உன்னாலே தான் நான் காலையில ஊர் விட்டு போறேன். அங்க இருக்குதாமா. இன்னும் எடுத்துட்டு வந்து விளக்க மரத்துக்கு பெரிய பேர் பார்த்துக்காமா. ஆமா ஒரு பொட்டப்பளை பார்த்து எப்படிடா பாடுற நீங்க? எப்படி பாடி பார்க்கல? நல்லா பாட்டு. நாசமா போக மாட்டேன். நான் நாசமானா நீ மாசமாயிருவேன். அப்படியா மாட்டேன். குடுக்கறது ஒரு 10 படி குடுக்க சொல்லு ஆயா. என்னத்த ஒரு படி வேண்டாம் 2 படியா 3 படியா குடுக்க சொல்லு. டேய் நீ இப்படியே போக மாட்டேன். போது அது மாதிரி போக மாட்டேன். நீங்க இல்ல காலையில சம்பளம் வாங்கிட்டு இப்படித்தா போவேன். இந்த மாதிரியா ஒரு கரண்டி என்ன தராது உனக்கு? குடுக்கறது ஒரு 10 கண்டி சேர்த்து குடுக்க சொல்லு கறி குழம்புக்கு. ஆனா இந்த பாட்டு பிடிக்கல. வேற பாடல் நல்ல பாடல. ஒரே ஒரு பாடல். நல்லா அன்னைக்கு விட்டீங்களே நடுவாங்கல. அட அட அதுல விடுங்க பாக்கலாம். இப்ப எடுத்து வர பாரு. பிள்ளை பிள்ளனா பிள்ளை பிள்ளனா என்கிட்ட படுக்கலாம். இப்ப எடுத்து வர பாரு. ஏய் வாடி பாட்டு. ஏய் திட்டுமண்ட இங்க வந்தாதான் பாட்டு வருதுடா. பாடுற புண்டவன். ஏய் வாடி கேப்னரி முண்டை. பாட்டு பாடுனா நீ அப்படியே டபால விடணும். பாடு. ஏய் சேலா 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 கெட்டல குடு 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 பாப்பாங்க. இருக்கா பரக்கா நடந்து போனா குடு 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 பாப்பாங்க. ஊ சொல்றயா பாப்பா ஊபா குடுக்குறா பாப்பா. இந்த பாட்டு பாடுனே. இல்ல கேக்குறேன். அந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. வேற பாட்டு பாடு. அவங்களே சலங்கன்னு 2 மினிட் ஆகிருக்கலாம். இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. வேற பாட்டு பாடுறா. வேற பாட்டு. ஏய் அம்மே அம்மே சொல்லாதீங்க பட்டாட்டியா குடிச்சா சாயப்பா. ஏய் சாமி சாமி சொல்லாதீங்க புத்தனாடா. ஏய் அலிவ டூட்டி ஏய் அலகி கண்ணாடி ஏய் அலிவ டூட்டி ஏய் அலகி கண்ணாடி ஏய்
அண்ணா இப்படி எல்லாம் பாடுறீங்கல்ல பவுத்துக்கு என்ன திங்கிறீங்க அக்கமார் பண்ணிப்பீங்க நீங்க மட்டும் திங்கிறீங்களா இல்ல எல்லாரும் திங்கிறீங்களா சொல்லாம காலையில் இடியா இருக்கும். அப்படியா அண்ணா போனால் போகட்டும் பேசிக் கொண்டிருந்தால் அதுக்கு நேரம் ஆகிவிடும் இந்த போதிலும் இந்த ஊரின் பெயர் என்ன ஏன் சோமா எதுக்கு மொத வேஷம் போட்டு வந்துருக்கீங்க அப்ப நான் சம்பளம் தவறு என்ன ஏசத்துக்காரன் ஆமா என்ன ஊராயா என்ன ஊருங்க ராமிரெட்டிப்பட்டி. ராமரெட்டிப்பட்டி கிராமம் என்றால் நம்மளை போல கலைஞர்கள் ஒரு தாய்த்திரி நாடாகும் தாய்த்திரி நாட்டிலே ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மாணவிகளும் பெற்ற பேர் சபையில் அறிந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் நம் சபைக்குழுவின் சார்பாக சபைக்குழு முத்தான தமிழ் வணக்கம். தீபாவளியின் தெய்வீகமான சபை எதற்காக மாரியம்மன் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அம்மனாகப்பட்ட திருவிழாவை முன்னிட்டு நம்மளுக்கு ஒரு சதுர்நாட்டியம் பெற்றுள்ளார். அந்த நாடகம் என்ன நாடகம்? இன்னைக்கு வைத்தல நாடகம் மின்னலொளியால் சிவன் பூஜை. மின்னலொளியால் சிவன் பூஜை, நாகசக்தி சிவன் பூஜை, நாகசக்தி சிவன் பூஜை அப்படி சொல்லக்கூடிய அந்த நாடகத்தில் நான் யார், எனது பெயர் என்ன சொல்லுங்க. சொன்னால் தெரியுமம்மா. அப்படியா? எனது பெயரோ மேகலாவதி என்பார்கள். ஓ, உங்களுடைய பேரோ மேகலாவதி. அப்படி மேகலாவதியாக இருந்தாலும் உங்களை பெற்றிருந்த தாய் தந்தை யாரம்மா? அப்படியா? 10 மாதம் 300 நாள் 3000 திசவி நாடி அங்கத்திலே சுமந்தெடுத்து என் தாயார் தந்தையார் ஆரன்று கேட்கிறாயா? 10 மாதம் நான் சுமந்தி
இருந்தாலும் வளர்ந்து நீங்க யார மாலையிட்டீங்க? அப்படியா சொல்லி வரட்டுமா? என்ன மாலை முடிந்ததொரு நம்ம ஆள முடிந்த மன்னன் பெயரோ மேகராஜன் என்பார்கள். அந்த மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் என்பார்கள். அப்படியாக இருந்தாலும் மேகராஜனும் மேகலாவல்லியும் இவ்வாறு ஈடுபட்டு சரி எங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் இருக்குது. யார் யாரம்மா? என் மகனாகப்பட்ட இடிமன்னன் உண்மைதான். என் மகனாகப்பட்டவள் மின்னல் ஒளியால் உண்மைதான். அப்படியாக இருந்தாலும் நாங்க சீர சிறப்போட இந்த மேகலோகத்தை ஆண்டு வருகிறோம். அப்படியாக இருந்த நீ வந்த காரணம் என்ன? அப்படியா? என் புருஷன் போலாமா? இல்ல கண்டவங்க கிட்ட போ. ஏய் என் புருஷன் போய் பார்க்கலாமா? போய் புருஷ பாரு. சுவாமி நாதா தேவி மேகலாவதி என்னுடைய பாதாரவந்தத்தை ஆதரவாக பிடித்தபடினால் இந்த பரந்த பூமண்டலங்களில் உன்னை போன்ற பெண்குலம் எல்லாம்
தீர்க்க சுமங்கலியாக வந்திருப்பீர்கள். அப்படியா? அது மன்னா, ஆ. அப்படியாக இருந்த போதிலும் அரண்மனையில் இருக்கும் பொழுது ஆயிரம் தாதிமார்களை விட்டு என்னை அழைத்து வர காரணம் என்ன? உன்னை அழைக்க காரணம் என்ன தெரியுமா? மங்களகாரிய மகனாகிய தேவியே. ஐயோ, என்ன செய்ய மங்களகாரியம் சொல்றாரு? அந்த கல்யாணக்காரிய மகனியே, தேவியே. மங்களகாரியம்மா உதவி வருவதற்கு. அந்த கல்யாணக்காரியம்மா உதவி வருவதற்கு. சுவாமி மன்னா, என்ன? தேவி மேகலாவதி, நம்மளுடைய மேகலோகத்திலே கல்யாண காரியமா சொல்றீங்களே, ஆ, என்ன சுவாமி? ஒரு சுபகாரியங்கள் நடக்க போகிறது. அப்படியா? ஆமா. சரி, என்ன காரியம்? அதாவது ஆ. நமது மகளுக்கு 16 வயதாகிறது. நம்ம இருவர்களுக்கும் ஆ. காடு வாங்குறது, வீடு போகிறது. உண்மைதான் மன்னா, என்னால இப்ப வர வர எனக்கு வீட்டு வேலை கூட செய்ய முடியல. 60க்கு 60 ஆகிறது, குறைக்க 20 ஆகிறது, ஆக மொத்தம் 80 வயதாகிறது. ஆமா. இந்த வயது தள்ளாடுகின்ற வயதிலே நமக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்து விட்டால் ஆ. அந்த காலத்துல நம்ம கண்ண போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆ. அப்படி இருந்தாலும் சரி. நம்மளுடைய மகளாகப்பட்ட மின்னொலியை அழைத்து ஆ. அவருக்கு திருமண காரியத்தை நாம நடத்த வேண்டும். அப்படியா? அதனால ஆ. அதி சீக்கிரமாக ஆ. மகளாகப்பட்ட மேகலா மின்னொலிகளை அழைத்து வா. ஆ. அப்படியா? உண்மைதான். அப்படியே ஆகட்டும் சாமி. உடனடியாக மகளை அழைத்து வா. நம்ம மகளை நான் அப்படியே அழைத்துட்டு வருகிறேன். அழைத்து வா. ஆ. ஏழு சபையோர்களே, ஆ ஆ ஆ ஆ